பிரைஸ் காட். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த வர்த்தகரான மீதியார் கடந்து போகிறபோது, அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து, அவனை இஸ்மவேல் கையில 20 வெள்ளி பணத்துக்காக விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட். யோசேப்பு சகோதரரை விசாரிக்க போகும்போது, அவன் மேல பொறாமைப்பட்டபடினால் அவனை தூக்கி ஒரு குழியில போட்டு, அதுக்கப்புறம் அந்த அந்த ட்ரேடர்ஸ் வரும்போது அவன்ட்ட எடுத்து வித்துடுறாங்க. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம அனுபவப்பட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மை தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் ஆட்களை நியமிப்பார். ஆமென். ஒருவேளை மனிதர்கள், நம்ம சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள் நமக்கு விரோதமாய் செயல்படலாம். அது நமக்கு பாதிப்பாகி தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்துல நம்ம போலாம். ஆனா என்னைக்குமே நம்ம ஒண்ணே ஒண்ணு தெரியணும். அந்த ஆண்டவர் உயிருள்ள தெய்வம். ஆ இந்த உலகத்த படைத்த தேவன், நம்மளை நினைவு கூர்ந்த தேவன். அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை எடுத்து கொண்டு செல்வதற்கு ஆட்களை ஏற்படுத்துவார். தூக்கி எடுக்க கர்த்தர் ஆட்களை அனுப்புவார் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா ஆசீர்வதிப்பார். தேங்க் யூ அண்ட் காட் பிளஸ் யூ.